மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால் ஒரு புதிய ஒரு விடயம், அதாவது பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கின்ற விடயம். ஐயா டாக்டர், நான் இரவிலே நித்திரை கொள்ளுகின்ற போது என்னை அறியாமலேயே என்னுடைய விந்து வெளியேறுகிறது. இது பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். இதை நாங்கள் உண்மையாக நாக்டர்னல் எமிஷன் அல்லது நைட் ஃபால் அல்லது வெட் ட்ரீம் என்று சொல்லுவோம். எனவே இதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் யூடியூப்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த நீங்கள் மறக்க வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245. எனவே இந்த இரவிலே இந்த விந்து வெளியேறுவது என்றால், அதாவது ஒரு ஆணினுடைய விருப்பம் இல்லாமல் இன்வாலண்டரி ரிலீஸ் ஆஃப் சீமன் டியூரிங் ஸ்லீப். ஆணினுடைய விருப்பம் இல்லாமல் இரவிலே அவர் காலையிலே இருந்து பார்க்கின்ற போது அவருடைய இந்த சரம் எல்லாம் நனைந்து இருக்கும். எனவே இதுதான் இந்த இரவிலே அவர்களை அறியாமலேயே இது வெளியேறுகிறது. உண்மையாக உங்களுக்கு தெரியும், பெண்கள் அவர்கள் வயதுக்கு வந்து விட்டார்கள், அதாவது அவர்கள் ஒரு தாங்களாகவே ஒரு பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்வதற்கு உடல் தயாராகி விட்டது என்று சொல்வதற்குரிய ஒரு அறிகுறிதான் பெண்களுக்கு முதல் தரம் ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய், மென்சுரேஷன், பெரிய பிள்ளையாதல், ருதுவாகுதல் போன்ற பல பெயர்களிலே நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்களுக்கு அதை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். மீசை அரும்புகிறது, அதே நேரத்தில் இந்த இனப்பெருக்க பகுதியிலே மயிர்கள் முளைக்கின்றது, இப்படி பார்க்க கமக்கட்டிலே மயிர்கள் முளைக்கின்றது. அதே நேரத்திலே பார்க்க போனால் அவர்களுக்கு இரவிலே நித்திரை கொண்டு போட்டு காலையிலே எழும்பி பார்க்கின்ற போது அவருடைய இனகாமட்டிலேயோ அல்லது அவர் உடுத்தி இருக்கிற சரத்திலேயோ ட்ரௌசர்லையோ அப்படி நினைந்திருப்பதை காண்பார். எனவே அதை கண்டு பல பிள்ளைகள் கூட வந்து இருக்கிறார்கள் பயந்து. எனவே இந்த இரவிலே இந்த ஒருவரை அறியாமல் விந்து வெளியேறுவது என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. இது சாதாரணமாக ஒரு 15 இருந்து ஒரு 30, 35, 40 வயசு மட்டும் இது இருக்கும். அதாவது adolescent and young men என்று சொல்லுவோம். adolescent and young men, இவர்களுக்கு இது ஒரு சாதாரண விடயம். அதே நேரத்தில் இந்த விந்து இரவிலே அவர்களை அறியாமல் வெளியேறுவதானது அவர்களுடைய பாலியல் கனவுகள், செக்ஷுவல் ட்ரீம் என்று சொல்லுவோம், அல்லது பாலியல் கற்பனைகள், செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லுவோம், அவற்றுடன் தொடர்புபட்ட. உதாரணமாக ஒருவர், இப்போது உங்களுக்கு தெரியும், பல பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், இரவிலே படுக்கின்ற போது, தனியாக படுத்திருக்கின்ற போது அவர்கள் இந்த போர்ன் ஃபில்ம்ஸ், செக்ஸ் ஃபில்மே தங்களுடைய கை தொலைபேசியிலே பார்த்து கொண்டுதான் படுக்கிறார்கள். அப்புறம் அப்படியே படுத்த பிற்பாடு அந்த செக்ஷுவல் ட்ரீமானது, அந்த பாலியல் கனவானது இந்த விந்தாக அது அப்படியே வெளியேறி விடுகிறது. எனவே இது உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு பிரச்சனை அல்ல. முக்கியமாக நீங்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பிரச்சனை அல்ல. இது எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை ஏற்படலாம்? ஒரு மாசத்துக்கு ஒரு 10 தரம், 5 தரம், few times என்று சொல்லுவோம், 5-6 தரம் ஏற்படலாம். அதே நேரத்திலே இந்த இரவிலே விந்து வெளியேறுகிற தன்மையானது வயசு போக அறியாமலேயே விந்து வெளியேறுகிற தன்மை ஒரு ஆணினுடைய வயது போக குறைந்து கொண்டு போகும். அதே நேரத்திலே அடிக்கடி அவர் பாலியல் உறவை தன்னுடைய துணையுடன், மனைவியா இருக்கலாம், பெண் துணையா இருக்கலாம், அல்லது பெண் துணை வைத்துக் கொள்ளுகின்ற போது, அல்லது அவர் அடிக்கடி சுய இன்பம், அதாவது கைப்பழக்கம், மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது இந்த இரவிலே விந்து வெளியேறுகின்ற தன்மையானது அப்படியே குறைந்து கொண்டு போய்விடும். எனவே வயசு போகின்ற போதும் குறைந்துவிடும். அதே நேரத்திலே என்ன காலங்கள் போக அப்படி வயசு போக குறைந்துவிடும். எந்த நேரத்திலே நாங்கள் கவலைப்பட வேண்டும் என்றால்,
அதாவது அடிக்கடி ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை, டெய்லி ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் இவ்வாறு விந்து வெளியேறுவதால் அவருக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. அதாவது பல பேரை தான் இந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்துதான் எனக்கு தொலைபேசியின் மூலம் கதைக்கிறார்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே எந்த நேரத்தில் இதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டும். அதாவது யோசிச்சுக் கொள்ளுங்கள், இதற்கு ஒரு விதமான சிகிச்சை கிடையாது, மருந்துகள் இருக்கின்றது. அதே நேரத்திலே நீங்கள் எப்போது ஒரு வைத்தியரை ஆலோசனை பெற வேண்டும் என்று சொன்னால், அடிக்கடி இந்த பிரச்சனை, ஒரு நாளில் இரவில் ஒரு 10 மணிக்கு படித்தால் 11 மணிக்கு விந்து வெளியிடுறது, திருப்பி கிளம்பி கழுவி போட்டு படித்தால் திருப்பி காலையிலே முடிக்கின்ற போதும் உங்களுடைய இன்னதாமன் உங்களுடைய சாரம் எல்லாம் நினைந்திருக்குது. அப்படி அடிக்கடி இது ஏற்படுமாக இருந்தால், அதே நேரத்தில் இது உங்களுடைய மனசுக்கு கரைச்சலை கொடுக்குமாக இருந்தால் நீங்கள் ஒரு வைத்தியர் ஆலோசனையை பெற வேண்டும். அதே நேரத்திலே இவ்வாறு இந்த விந்து வெளியேறுகின்ற போது உங்களுக்கு ஆண்குறியிலே நோ, எரிச்சல் அல்லது அந்த விந்துடன் நீங்கள் பார்க்கலாம், அந்த சீமன் எனப்படுறது அந்த சுக்கிர பாகம் என்று சொல்லும், ஒரு தண்ணி மாறி இருக்கும் வெள்ளையாக. அதில் ஏதாவது ஒரு ரத்தம், அது பிளட் இன் சீமன் என்று சொல்லுவோம், இரத்த கட்டிகள் இரத்த மாறி நிறம் இருக்கின்றதா, சிவப்பு நிறத்தில் இருக்கிறதா, அப்போதுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட்டு ஒரு வைத்தியரை அணுக வேண்டும். கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய குடும்ப வைத்தியரை நீங்கள் அணுக வேண்டும். இதை நீங்கள் முற்றிலும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு வலி ஏற்படுகிறது விந்து வெளியேறுகின்ற போது, அதாவது உங்களை அறியாமல விந்து வெளியேறுகின்ற போது வெளியேறுகின்ற கிணத்துல நீங்கள் டக்குன்னு நீங்கள் நித்திலிருந்து முடிப்பெற ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு இந்த ஆண்குறியில் ஏற்படாது. நோயாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், கரைச்சல். அதே நேரத்தில் இந்த சீமனிலே, இந்த விந்து சுக்கில பாயத்திலே, அதாவது விந்திலே இதாவது இரத்தமாக இருந்தாலும் அது கவலைப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. இதன் காரணமாக இந்த விந்து உங்களை அறியாமலே நாக்டர்னல் எமிஷன் என்று சொல்லுவோம், நைட் ஃபால் அல்லது வெட் ட்ரீம் என்று சொல்லுவோம், உங்களை அறியாமலே விந்து வெளியேறுகின்ற இந்த தருணத்திலே உங்களுக்கு நித்திரை குழம்புகின்றது என்றால், காலையில் உங்களுக்கு வேலைக்கு போக முடியவில்லை, உங்களாலே அந்த வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியவில்லை, அல்லது உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி, படம், என்னடா இது எனக்கு இப்படி வருகிறது, நான் முந்தி கூடுதலான கைப்பழக்கம் வைத்திருந்தேன், அல்லது நாங்கள் கூடுதலாக நான் இந்த பாலியல் தொழிலாளிகளுடன், அதாவது செக்ஷுவல் ஒர்க்கர்ஸுடன் நான் செக்ஸ் வைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு 6 நண்பர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமையிலே உங்களுக்கு ஒரு படபடப்பு, ஒரு ஆங்ஸைட்டி ஏற்படுமாக இருந்தால் அந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும். எனவே இரவிலே விந்து வெளியேறுவது ஒரு பயமும் இல்லை. அதே நேரத்தில் எரிச்சல், நோ, இரத்த கட்டி அல்லது உங்களுக்கு அடிக்கடி வருது, உங்களுடைய நித்திரையை குழப்புறது, பெரிய கஷ்டமாக இருக்குது, உங்களுடைய மனதிலே படபடப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வைத்தியருடைய ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். எனவே மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், அதாவது வாழ்க்கை வாழ்வது ஒரு தரம்தான் எங்களுக்கு வாழ்வை வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். மீண்டும் நாங்கள் இந்த உலகத்திலே இந்த இடத்திலே பிறந்து முளைக்க முடியாது. 2வதாக, நாங்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, உலகம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு தருமே எங்களை பற்றி நாங்கள் இறந்து போகிறோம் என்று சொல்லுவோம், இறந்து விட்டாலும் பரவாயில்லை, உலகம் தந்த பாட்டிலேயே நடந்து போகிற பிள்ளைகள் தந்த பாட்டிலே வளர்வாள், மனைவி, பிள்ளைகள், கணவர் எல்லாரும் இருப்பார். என்றபடியினாலே இந்த உலகத்தை எங்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும். எனவே உங்களுக்கு என்ன பாலியல் ஆசைகள் இருந்தாலும் அவற்றை நிறைவேற்ற பாருங்கள், அதை ஒழுங்கான முறையில் நிறைவேற்ற பாருங்கள். திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் உங்களுடைய கணவருடன் மனைவியுடன் ஒழுங்கான பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். பாலியல் உறவு என்பது மிகவும் முக்கியமானது. உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். எங்கள் நாட்டிலும் கூட இந்த பாலியல் சம்பந்தமான இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. எனவே உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழ பண்ணுங்கள். மற்றவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் உதவக்கூடிய வகையிலே வாழ பழகுங்கள். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். எல்லாம் மற்றவருக்காக தான் வாழ, அவருக்காக, மனைவிக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, சொந்தக்காரருக்காக வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை வாழாதீர்கள். உங்களுக்காக உங்களுடைய வாழ்வை வாழ பழகுங்கள். மீண்டும் உங்களை நாம் சந்திக்கும் வரை நீங்கள் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுக்கும் அது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.